இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸில் வந்துட்டு வெயின்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து சுகர் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க மெடிசன் எடுப்பாங்க, ஆனால் கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ வந்து பிளட்டில் ஃபுல்லாகவே சுகர் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது என்ன ஆகும்னா, நம்ம வெயின்ஸ் மூலிமா நம்ம நர்வ்ஸ் கிட்ட போகும்பொழுது நரம்பை வந்து பாதிக்குது. அதனால் இதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் தான். ஸோ நம்ம அந்த சுகர் லெவலை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அது பண்ணால் தான் நம்ம பெர்மனண்ட் ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன தான் நர்வ்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்கள், இல்லை மெடிசன்ஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இன்ச்சு கூட குறையாது. காரணம் இது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் தான். அந்த சுகர் லெவலை எப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சரி செய்ய முடியும். நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நியூரோபதி வந்து ரிவர்சிபிள் பண்ண முடியாது, ஒன்ஸ் டேமேஜ் ஆனது தான், இனிமேல் வேணால் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.